அண்மை செய்தி புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனை கோட்டை முனீஸ்வரர் கோவிலில் பூசாரிகளுக்கிடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் முருகேசன் விவரிக்க கேட்கலாம். முருகேசன், வணக்கம். இந்த தகராறு எதன் காரணமாக ஏற்பட்டது? களசூழல் தற்பொழுது எப்படியாக இருக்கிறது? தனலட்சுமி, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொற்பனாயங்கோட்டை முனீஸ்வரர் கோவில் இருந்து வருகிறது. அதேபோல் பொற்பனாயங்கோட்டை முனீஸ்வரர் ஆலயத்தை சுற்றி பல்வேறு கோவில்கள் இருந்து வரும் நிலையில் இந்து சமய அறநிலையத்துக்கு சொந்தமான கீழக்கோட்டையில் உள்ள பொற்பனாய முனீஸ்வரர் ஈஸ்வரி அம்மாள் கோவிலில் இருந்து வருகிறது. கடந்த காலங்களில் அந்த பகுதிகளில் இரண்டு தரப்பினருக்கிடையே கோவில்கள் விழா காலங்களில் பூஜைகள் மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வந்த நிலையில் அந்த பகுதியை சேர்ந்த கோவில் பூசாரிகளிடையே பிரச்சனை ஏற்பட்டு வந்து ஒரு தரப்பினர் நீதிமன்றத்திற்கு சென்று தங்களுக்கு தானே பூஜை செய்ய அனுமதிக்க வேண்டும் என கூறி இந்த நிலையில் தொடர்ந்து அந்த பகுதியில் பிரச்சனை நிலவும் வந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயிலை அரசு சார்பிலேயே பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வந்த நிலையில் இரண்டு தரப்பினருக்கும் நீதிமன்றத்திற்கு சென்றனர். இதில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு அதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதுபடியே செயல்படுங்கள் என நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இன்று கோவிலில் திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்று இதனை தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவு இணங்க போலீஸ் பாதுகாப்புடன் இந்த திருவிழாவானது நடைபெற்று வந்த நிலையில் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு தரப்பினர் கோவில் பூஜை செய்வது கோவிலில் விழா நடைபெற்று வருகிறது. இந்த நிலை இன்று காலை கோவில் திருவிழா என்பதால் அப்பகுதியை சுற்றி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க கோவில் திருவிழா இன்று நடைபெற்றது. சந்தனக்காப்பு அலங்காரங்கள் பக்தருக்கு காட்சியளித்த நிலையில் ஏற்கனவே கோவிலில் பூஜை செய்து வந்த அந்த பகுதியை சேர்ந்த மற்றொரு தரப்பினர் போலீஸ் பாதுகாப்புடன் ஊர்வலமாக வந்து கோவிலில் சாமி தரிசனம் செய்ய முயற்சி பொழுத போது கோவிலில் ஒருவருக்கு ஒருவர் அவர்களை தடுத்து நிறுத்தி தள்ளி விட்டதால் மற்றொரு தரப்பினரும் காவல்துறைக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. உடனடியாக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவில் கருவறையிலேயே அவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சுரேஷ் என்ற பூசாரி ஒருவர் தன்னுடைய துண்டை கழுத்தில் மாற்றிக்கொண்டு கழுத்தை இறுக்கி தற்கொலைக்கு முயற்சி செய்தது கோவில் கருவறையில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பூசாரிகளை காவல்துறையில் குண்டு குட்டுமாக கருவறையிலிருந்து இழுத்து வந்ததால் காவல்துறைக்கும் பூசாரிக்கும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. கோவில் கருவறை பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தனலட்சுமி.